ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி தொகுத்து அளித்திருக்கார். இதுல ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே அப்படிங்கிற பாபாவோட பக்தரிடம் அவர் மே மாதம் 1936 கண்ட பேட்டியை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே அவர்கள் எப்பவுமே சன்னியாசிகள், சாதுக்கள் இவங்க எல்லாரையும் போய் பார்க்கறது, அவங்களோட இருக்கிறத ரொம்ப விரும்புபவர். இவருக்கு 1909 ஸ்ரீ சாய்பாபாங்கிற ஒரு பெரிய ஞானி இருக்காருன்னு கேள்விப்படுறாரு. அதனால அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. ஷிரடிக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஈர்ப்பு இவர் மனசுல வருது. அந்த நேரத்துல ஸ்ரீ சாய்பாபா இவரோட கனவுல தோன்றி ஷீரடிக்கு வா அப்படின்னு சொல்றாரு. இவர் ஷீரடிக்கு போலான்னு நினைக்கிற அந்த தருணத்துல அவரோட 6 மாத குழந்தை, அவ பெண் குழந்தை, அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது. அதனால இவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளோ தூரம் பயணம் செய்யணும், இந்த குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லை, அதனால இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புரந்தரை அவர்களோட அம்மா சொல்றாங்க. ஆனா அவருக்கு இந்த எடுத்த முடிவை மாத்தவே இஷ்டம் இல்லை. எப்படியாவது நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவி, அந்த குழந்தை, அப்புறம் அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து ஷீரடிக்கு போறாங்க. ஷீரடிக்கு போனதுக்கு அப்புறமா 3வது நாளே அந்த குழந்தைக்கு சுகமாயிடுது. உடம்பெல்லாம் சௌக்கியமானதுக்கு அப்புறமா 13 நாட்கள் இவர் ஷீரடியில இருக்காரு. பாபா 13 நாள் வரைக்கும் இவங்க ஷீரடியை விட்டு திரும்புறதுக்கு இவங்களுக்கு அனுமதி கொடுக்கல. அனுமதி கொடுக்காத வரைக்கும் இவங்களும் ஷீரடியில பாபாவோட ஆணைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க ஷீரடியில இருக்காங்க. ஷீரடியில இவங்க இருக்கும் பொழுது பாபா இவங்க அம்மா கிட்ட சொல்றாரு, இவனை 7 ஜென்மங்களா எனக்கு தெரியும், இவனை நான் மறக்கவே மாட்டேன். இவன் என்கிட்ட இருந்து 2000 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் இவனை நினைக்காம நான் ஒரு பருக்கு சாப்பாடு கூட வாயில வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சாய்பாபா அவர்கள் இவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி 13 நாள் இவங்க தங்கினதுக்கு அப்புறமா இவர் நாசிக் போயிட்டு, நாசிக்ல இருந்து தாதர்ல தான் இவர் தங்கி இருக்காரு. இவங்க வீடு அங்கதான் இருக்கு. தாதர்ல இருக்க வீட்டுக்கு இவங்க போறாங்க. போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல இவங்க வைஃப்க்கு காலரா வருது. காலரா அவங்க ரொம்ப சீரியஸ் ஆயிடுறாங்க. டாக்டர் இவங்க பிழைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கைவிட்டுடுறாரு. அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, தாதர்ல இருக்க இவரோட வீட்டுக்கு எதிர்க்குல ஒரு தத்தாத்திரேயர் ஆலயம் இருக்கு. அந்த தத்தாத்திரேயர் கோவில் பக்கத்துல ஸ்ரீ சாய்பாபா தோன்றி புரந்தரை அவர்கிட்ட சொல்றாரு, நீ உதியையும் தீர்த்தத்தையும், உதி கலந்த தண்ணீரையும் அவங்களுக்கு கொடு, சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதே மாதிரி இவரும் உதியையும் உதி தீர்த்தத்தையும் அவங்க மனைவிக்கு கொடுக்குறாரு. கொடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள பாபாவோட அருளால அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியாகுது. இது வரைக்கும் பிழைக்கவே மாட்டாங்கன்னு சொன்ன மருத்துவர் கூட இப்ப கொஞ்சம் அவருக்கே நம்பிக்கை வருது, இவங்க இனிமே பிழைச்சிடுவாங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்க உடம்பு சரியாயிடுது. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறத்துலேருந்து புரந்தரை அவர்கள் அடிக்கடி ஷீரடிக்கு பயணம் செஞ்சாரு. அடிக்கடி பாபாவோட தரிசனத்துக்கு போவாரு. ஒவ்வொரு தடவை போகும்பொழுதும் பாபாவா நீ போகலான்னு சொல்ற வரைக்கும் இவர் ஷீரடியை விட்டு வரவே மாட்டாரு. சில நேரத்துல பாபாவே HS தீக்ஷித் அவர்கள்கிட்ட சொல்லி கடிதம் எழுத சொல்லுவாரு. புரந்தரைவை ஷீரடிக்கு வர சொல்லி உடனே இவர் கிளம்பி போயிடுவாரு. இவர் தன்னை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு பரம ஏழை, நான் ஒரு அனாதைன்னு கூட நீங்க சொல்லலாம், அந்த அளவுக்கு ஏழை. ஆனா நான் ஸ்ரீ சாய்பாபாவோட தரிசனத்துக்கு போகும்போது எப்பவுமே நான் என்னோட லௌகீக விஷயங்கள் எதையுமே நான் அவர்கிட்ட கேட்டதில்லை, எப்பவுமே நான் எதை பத்தியுமே நான் அவர்கிட்ட கேட்டதில்லை அப்படின்னு சொல்றாரு. பாபா இவர்கிட்ட இருந்து 2 ரூபாய் தான் தட்சணை வாங்குவாராம். எப்பவுமே 2 ரூபாய் தான் கேட்பாராம். அப்ப இவர் பாபா கிட்ட கேட்டாராம், ஏன் பாபா எப்பவுமே என்கிட்ட 2 ரூபாய் தான் தட்சணை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பாபா சொன்னாராம், நான் கேட்கறது இந்த ரூபாய்களை இல்லை, நான் கேட்கறது உங்ககிட்ட நிஷ்டாவையும் சபூரியையும் அப்படின்னு சொன்னாராம். நிஷ்டாங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையையும், சபூரிங்கிறது பொறுமையையும் குறிக்குதுங்க. இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பாபா சொன்னாராம்.
அதுக்கு புரந்தரையாக அவர்கள் சொல்றாராம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட வந்து என்னோட முழு நம்பிக்கையை வச்சுட்டேன். அந்த நம்பிக்கையால நான் எந்த அளவுக்கு ஆன்மீகத்துல வந்து உயர போறேன் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டேன். அதுக்காக நான் பொறுமையா காத்துட்டு இருக்கேன் பாபா அப்படின்னு சொன்னாராம். பாபா வந்து இவர்கிட்ட சொன்னாராம், நீ எப்பவுமே உண்மையா இருக்கணும், உண்மையை தான் பேசணும். உனக்கு வந்து உண்மையை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது உன்கிட்ட. நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். நீ ஒரு முடிவு எடுக்கிறன்னா அந்த முடிவுல நீ ஸ்ட்ரிக்டா இருக்கணும். நீ ஒரு வாக்கு கொடுக்கறன்னா எப்பவுமே அந்த வாக்குப்படிதான் நீ நடக்கணும். நீ எப்பவுமே உன் வாக்குல இருந்து தவறவே கூடாது. நீ அந்த மாதிரி இருந்தீன்னா நான் உன்னோட எல்லா நேரத்திலையுமே எல்லா இடத்துலையும் நான் உன்னோட இருப்பேன் அப்படிங்கிற உறுதியை வந்து ஸ்ரீ சாய்பாபா அவர்கள் ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே அவருக்கு கொடுக்கிறாரு. இவர் வந்து சரிங்க பாபா, நீங்க சொல்றபடியே நான் இருக்கேன். ஆனா நீங்க தான் வந்து என்னோட மனதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க வந்து அதை பண்ணீங்கன்னா நீங்க சொன்னதை என்னால ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. பாபாவும் அதுக்கு வந்து ஒத்துக்கொள்றாரு. ஸோ இந்த மாதிரி தான் பாபாவுக்கும் புரந்தரே அவர்களுக்குமான உறவு இருந்தது. பாபா வந்து புரந்தரே அவர்கிட்ட வந்து ஒரு வீடு கட்டு அப்படின்னு சொல்றாரு. ஆனா புரந்தரேக்கோ அப்ப வந்து வாங்கிட்டு இருந்த சம்பளம் வந்து 35 ரூபாய் தான். ஆனா பாபா வந்து நீ இப்போ ஒரு நிலத்தை வாங்கு அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து பாந்திரால ஒரு இடத்த வாங்குறாரு. ஆனா அந்த இடம் வந்து யாருமே இல்லாத ஒரு தனித்து இருக்க ஒரு இடம். அது ரொம்ப ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஜன நடமாட்டமே இல்லாத ஒரு இடம். அந்த மாதிரி ஒரு இடத்த தான் வாங்குறாரு. பாபா அங்க வீடு கட்டு அப்படின்னு சொன்ன உடனே இவர் வீடு கட்டவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவர் வீடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பத்துல வந்து அந்த வேலையெல்லாம் ரொம்ப மெதுவா தான் நடக்குது. ஏன்னா இவர்கிட்ட பண வசதி இல்லாததுனால இந்த வேலை வந்து ரொம்ப மெதுவா நடக்குது. அப்படிங்கிறதுனால இவர் ஷீரடிக்கு வந்தாருன்னா பாபா வந்து இவர் மேல கல்லு கூட எறிவாராம். இந்த மாதிரி நீ வந்து ரொம்ப தாமதமா பண்ற வீட்டு வேலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு கல் எடுத்து அடிப்பாராம். அப்போ வந்து நானா சாஹிப் சாந்தோர்கர், H.S. தீக்ஷித் அவர்கள் அவங்கெல்லாம் வந்து நாங்க வந்து உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆனா பாபா வந்து யாருமே வந்து அதெல்லாம் செய்யக்கூடாது, அவனுக்கு என்ன வேணுமோ அதை நானே செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி புரந்தரே அவர்கள்கிட்டயும் நீ யாருக்கிட்டையும் வந்து ஒரு பைசா கடனும் வாங்கக்கூடாது, உனக்கு தேவையான பணத்தை நானே வந்து உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுனால இவர் யார்கிட்டையும் எந்த பண உதவியும் கேட்கலையா. அப்புறம் ரொம்ப மெதுவா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்ததுனால இவர் வந்து இவர் வேலை பார்த்த இடத்துலயே வந்து லோனுக்கு அப்ளை பண்றாரு. அங்கிருந்து இவருக்கு 500 ரூபாய் லோன் சாங்ஷன் ஆகுது. அந்த பணத்தை வச்சுட்டு இவர் வீட்டு வேலையை முடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகுது. ஸோ 3 வருஷத்துல இவர் வீட்டை கட்டி முடிக்கிறாரு. பாபா சொல்றாரு, நான் உன்னோட வந்து இருந்து உன்னை பாதுகாப்பேன். ஏன்னா அது வந்து ஒரு யாருமே இல்லாத ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதனால வந்து இவரும் இவரோட இளம் மனைவியும் தான் அந்த இடத்துல இருக்காங்க. இவங்களுக்கு பாதுகாப்பா பாபா எப்பவுமே அங்க இருந்தாரு அப்படிங்கிறாரு. இப்பவும் அதாவது இந்த பேட்டி கொடுக்குற சமயத்திலையும் கூட அவர் அந்த வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னாரு. 1920ஆம் ஆண்டு வந்து இவரோட மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இவர் வந்து அந்த வீட்லேயே கண்டினியூஸா அங்கேயே தான் இவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ ஸ்ரீ சாய்பாபா வந்து புரந்தரே அவர்கள்கிட்ட எப்பவுமே உண்மையா இருக்கணும்னு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு சொன்னார் இல்லையா, அதோட அர்த்தம் என்னன்றது அப்புறம் தான் இவருக்கு புரியுது. அதாவது பாபாவோட மகா சமாதிக்கு அப்புறமா இவரு தான் வந்து சம்ஸ்தானோட ஜாயிண்ட் ட்ரெஷரரா வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ இவரு தான் அந்த பணியை வந்து செவ்வனே செஞ்சுட்டு வராரு. ஸோ இது வந்து ஒரு உண்மையா இருக்க வேண்டிய ஒரு லாயல் ஜாப் இல்லையா, அதை வந்து பாபா இவர் மூலமா செய்ய வச்சிருக்காரு. பாபா வந்து மகா சமாதிக்கு அப்புறம் இவருக்கு அடிக்கடி கனவுல வந்து சம்ஸ்தான்ல ஏதாவது வேலை இருக்கு, இவர் வந்து ஷிரடிக்கு போனோம்னா இவரை வந்து உடனே போக சொல்வாராம். இவரும் தன்னால ஆன எல்லா உதவிகளையும் எல்லா சேவையும் வந்து சம்ஸ்தானுக்கு மிக சிறந்த முறையில வந்து செஞ்சுட்டு தான் வந்திருக்காரு. இவரோட மற்ற லீலைகளை எல்லாம் நாம வந்து அடுத்த எபிசோட்ல கேட்கலாம். ஓ